பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 44வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்திற்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் என்பதாக. வித்தியாசத்தை போதியுங்கள். டீச் த டிஃபரன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஊழியக்காரர்களுடைய பிரதானமான பணிகளில் ஒன்று ஜனங்களுக்கு வித்தியாசத்தை கற்றுக் கொடுப்பதாகும். நீதிக்கும் அநீதிக்கும், பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும், பக்திக்கும் அவபக்திக்கும், தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை போதிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுத்த கட்டளையும் இதுவாய் காணப்படுகிறது: நீ பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதாக லேவியராகமம் 10வது அதிகாரம் 10-11 எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் துவக்கத்திலிருந்து 2 வழிகளை நமக்கு முன்பாக வைத்தார். ஏதேனில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்தார். எரேமியா தீர்க்கன் மூலம் இதோ ஜீவ வழியையும் மரண வழியையும் உங்களுக்கு முன்பு வைக்கிறேன் என்று கூறினார். ஜீவனுக்கு போகிற வழியையும் கேட்டுக்கு போகிற வழியையும் குறித்து இயேசுவும் மலை பிரசங்கத்தில் போதித்தார். ஒன்று நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும், இன்னொன்று பாதாளத்திற்கு நேராக இழுத்துச் செல்லும். இயேசு நம்மை அவருடைய சாயலில், அதாவது சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய வகையில் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையால் நாம் இரண்டிற்கும் காணப்படுகிற வித்தியாசத்தை உணர்ந்து சரியான வழியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 6:16 கூறுகிறது. இந்நாட்களில் காணப்படுகிற ஊழியர்களை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கூறும்போது, என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன் என்று எசேக்கியேல் 22:26 கர்த்தர் வேதனையோடு கூறுகிறதை பார்க்க முடிகிறது. ஜனங்களை பிரியப்படுத்தியும் திருப்திப்படுத்தியும் இழிவான ஆதாயத்தை இச்சித்தும் அவர்களுடைய நாடி துடிப்பை நன்கறிந்து அதற்கேற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களின் கூட்டம் பெருகிவிட்டது. நீங்கள் கீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஊழியர்கள் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை போதித்து கர்த்தருடைய வாயாய் இருங்கள். விசுவாசிகளும் ஜீவனுக்குரிய நன்மையான வழியை தெரிந்தெடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்குரியதையும் உலகத்திற்குரியதையும் மாம்சத்துக்குரியதையும் ஆவிக்குரியதையும் ஜனங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டி அதை குறித்து போதிக்க வேண்டிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு விசுவாசிகளும் கூட உம்முடைய சிந்தையை அறிந்து உமக்கு பிரியமான வழியை தெரிந்தெடுப்பதற்குரிய வாஞ்சையை ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை பெய்யட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.